ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிவாப்பில் எப்படி ஹெச்எஸ்எஸ் அட்டாக் மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து கெட் மெத்தட் வந்து எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் ஏற்கனவே ஹெச்எஸ்எஸ் அட்டாக் பற்றி ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோஸ் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராஸ்-செட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிராஸ்-செட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ட் அட்டாக், நான் பர்சிஸ்டன்ட் அட்டாக், இந்த மாதிரி இப்போது வரிசையாக 6 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பிவாப்பில் எப்படி கெட் மெத்தடில் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கெட் மெத்தட்னா வந்து யூஆர்எல்ல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போஸ்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். போஸ்ட் மெத்தடுக்கும் கெட் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் மெத்தடுங்கிறது வந்து யூஆர்எல்ல உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராசஸ் ஆகும். போஸ்ட் மெத்தடுங்கிறது நம்மளுக்கு வந்து யூஆர்எல்ல தெரியாது. அதை பார்க்குறதுக்கு இந்த போஸ்ட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நான் வந்து பிவாப்பில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் போஸ்ட் மெத்தட் கெட் மெத்தட் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன். அதுவும் நீங்கள் பார்க்காத நியூ வியூவராக இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். HTML இன்ஜெக்ஷன், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து போஸ்ட் மெத்தட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ்-செட் ஸ்கிரிப்டிங்கில் போஸ்ட் எடுத்துக்குவோம். இதில் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நேம் கேட்குது 1ன்னு கொடுத்துறேன், லாஸ்ட் நேம் 2ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது, நம்மளுக்கு வெல்கம் 1 2 அப்படின்னு வருது. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு இங்கே கெட் மெத்தடில் பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு தடவை டெமோ காட்டுறேன். 1ன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து 1ன்னு கொடுத்தேன், செகண்ட் நேம் 2ன்னு கொடுத்தேங்கிறது வந்து யூஆர்எல்ல வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் நடந்திருக்கிறது வந்து யூஆர்எல்ல பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ போஸ்ட் மெத்தடில் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 1ன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்த என்ன ஆகுது, யூஆர்எல் வந்து ஒன்றுமே ஷோ ஆகலை. சரி, அப்போ இது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து போஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே ப்ராசஸ் ஆகலை. அதை கண்டுபிடிக்க என்னென்னா, நம்மளுக்கு இங்கே ஹேக் பாரில் போஸ்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் மறுபடியும் லோடு யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகிருக்கிறது 1, செகண்ட் நேம் பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து 2 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரி, இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம மறுபடியும் இதில் வழக்கம் போல் ஸ்கிரிப்ட் அலர்ட் கொடுத்து பார்ப்போம். டெர்மினேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே பாப்அப் வந்திருக்கு. ஓகே, அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் நேமில் நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து என்கோட் ஆகி உங்களுக்கு காட்டும். இதுதான், மற்றபடி இது வந்து வேறு பெரிய விஷயமே இல்லை. இப்போ 1ன்னு கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1 2. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த 2வை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம அலர்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்களுக்கு எல்லா சைட்லேயும் வந்து கெட் மெத்தட் இருக்காது. அதாவது சில சைட்டில் மட்டும்தான் நீங்கள் இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது எப்படி அந்த சர்ச் பாக்ஸில் ஹெச்எஸ்எஸ் அட்டாக் மவுண்ட் பண்ணுதுன்னு அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் சர்ச் பாக்ஸில் கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சில சமயம் சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு யூஆர்எல் ஷோ ஆகும். அப்படின்னா அது வந்து கெட் மெத்தடு. அப்படி எதுவுமே ஷோ ஆகலை, ஆனால் ரிசல்ட் மட்டும் வருது அப்படின்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து இந்த போஸ்ட் மெத்தடில் ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்கள் போஸ்ட் பாக்ஸை இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து பெரிய வீடியோலாம் இல்லை, இதுக்குள்ள வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் பிவாப் சீரிஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்காக இதை காட்டணும்ன்ட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.